இந்த இன்னொன்று நான் இந்த அவையில் சொல்லணும். மேகதாது கட்டுறது அவ்வளோ ஈஸி இல்லை. முதல்ல கர்நாடகா ஒரு பிளானை டிபிஆர் தயார் பண்ணணும். டிபிஆர் தயார் பண்ணி அது சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் பண்ணணும். சென்ட்ரல் வாட்டர் அதை ஒத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து சென்ட்ரல் எலக்ட்ரிக்கல் அத்தாரிட்டி கொடுறோம். அவன் எலக்ட்ரிக் அத்தாரிட்டியும் பாஸ் பண்ணான்னா அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட்டுக்கு அனுப்பணும். அது அங்கேயும் பாஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ரிசர்வ் அத்தாரிட்டிக்கு போகணும். ரிசர்வ் அத்தாரிட்டி ட்ரிபுனலுக்கு போகணும். இவ்வளவு பேருக்கு தாண்டி தான் முழு சம்மதத்தை பெற்று கடைசியில் தமிழ்நாட்டினுடைய முழு சம்மதத்தை பெற்றால்தான் மேகதாதை கட்ட முடியுமே தவிர எந்த கொம்பனாலும் மேகதாதை இப்ப கட்ட முடியாது. காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட்லாம் கூடவே இல்லாத பற்றின்னு சொல்றேன். அவருக்கு சொல்றேன், அதுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் போர்டு வந்து 26 முறை கூடியிருக்கு. வாட்டர் ரெகுலேட்டர் கமிட்டி 68 முறை கூடியிருக்கு. ஆக தமிழ்நாட்டின் நிலைப்பாட்டை அதை நாங்கள் எடுத்து வழக்கமாக சொல்லியிருக்கோம். அடுத்து இந்த இன்னொன்று நான் இந்த அவையில் சொல்லணும். மேகதாது கட்டுறது அவ்வளோ ஈஸி இல்லை. முதல்ல கர்நாடகா ஒரு பிளானை டிபிஆர் தயார் பண்ணணும். டிபிஆர் தயார் பண்ணி அது சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் பண்ணணும். சென்ட்ரல் வாட்டர் அதை ஒத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து சென்ட்ரல் எலக்ட்ரிக்கல் அத்தாரிட்டி கொடுறோம். அவன் எலக்ட்ரிக் அத்தாரிட்டியும் பாஸ் பண்ணான்னா அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட்டுக்கு அனுப்பணும். அது அங்கேயும் பாஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ரிசர்வ் அத்தாரிட்டிக்கு போகணும். ரிசர்வ் அத்தாரிட்டி ட்ரிபுனலுக்கு போகணும். இவ்வளவு பேருக்கு தாண்டி தான் முழு சம்மதத்தை பெற்று கடைசியில் தமிழ்நாட்டினுடைய முழு சம்மதத்தை பெற்றால்தான் மேகதாதை கட்ட முடியுமே தவிர எந்த கொம்பனாலும் மேகதாதை இப்ப கட்ட முடியாது. அது அந்த இடமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். பாண்டியார் பொன்னம் விழா என்னாச்சுன்னு அவர் கேட்டார். இது நான் போய் பார்த்துருக்கேன். பாண்டியார் பொன்னம் விழா கோவாலாவிலேருந்து பக்கத்தில் அப்படி போகுது. நியாயமாக பார்த்தீங்கன்னா போடுற தண்ணியை பார்த்தா ஒரு பெரிய குண்டு அங்கே இருக்கு. அந்த குண்டை தள்ளி தான் தண்ணி போடுறோம், நம்ம வந்துடும். ஆனால் பிரச்சனை வந்துருக்கா சாலக்குடிக்கு பாதிக்கப்படுது. அது ஒரு நல்ல திட்டம். அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமைக்கு ஏற்ப அவற்றை நாங்கள் நிச்சயமாக எடுத்துக்கொள்வோம் என்ற உறுதியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக சொன்ன திட்டங்களை எல்லாம் நாங்கள் செலவு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இதில் தெரிவித்துக் கொண்டு இன்னொன்று இங்கே இன்னொரு திட்டங்கள் சொன்னார்கள். இந்த மைண்ட்ஸ் பற்றி சொன்னாங்க. மைண்ட்ஸில் வந்து அவங்களுக்கு ஒன்று சொல்லியிருந்தேன். எத்தனையோ பத்திரிக்கிற விதமாக எழுதுறான், கனிமறி பேசுகிறான், ஆஹா கனிமங்கள் எல்லாம் போய்விட்டது, எல்லாம் ஒரே மாதிரி பேசுறாங்க. நான் ஒன்று சொல்றேன், 104 சுரங்கங்கள் மற்றும் 1497 குவாரிகள் இப்பொழுது நம்முடைய நடைமுறையில் இருக்கிறது. 2024-25 ஆண்டில் 408.62 லட்சம் மெட்ரிக் டன் கனிமங்கள், 618.27 லட்சம் கனமீட்டர் சிறு கனிமங்கள், 18.9 லட்சம் மெட்ரிக் டன் 30 வகை கனிமங்கள், இவையெல்லாம் நாம் உற்பத்தி செய்திருக்கிறோம். புவியியல் மற்றும் குணங்களில் நமக்கு வருடத்துக்கு போன வருட வருவாயை சொல்கிறேன். எப்பொழுது எவ்வளவு வருவாய் நாங்கள் உயர்த்தி இருக்கோம் என்பதை சொல்கிறேன்.